இந்த கூட்டணியில முதல் முறையாக ஒரு கூட்டம் அதாவது தோழமை கட்சியில் கூட்டு போட்டுருங்க. நம்ம தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு? எங்கள் தரப்பில் என்னன்னா தலைவர் வைகோ என்ன சொன்னார்னா, முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது பொதுவாக அரசியல் தலைவர்கள், அரசியல் இயக்கங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் லஞ்ச லாவல்யம் இல்லாத ஒரு நேர்மையான அரசை நாங்கள் கொடுப்போன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு அது செய்ய மாட்டாங்க. மறுபடியும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான். ஆனால் இந்த தடவை ஆட்சியும் மாறி இருக்குது, காட்சிகளும் மாறிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு பில்டிங் அப்ரூவல் போனாலும் சரி, பத்திரத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை ஸ்கூலுக்கு ஒரு என்ஓசி வாங்கினாலும் சரி, எங்கே எல்லா துறையிலும் இன்றைக்கி அந்த மாதிரி லஞ்சம் கிடையாது, பார்ட்டி ஃபண்டு கிடையாது, இல்லை இந்த பவர் சென்டர்லேருந்து அவங்க கேட்குறாங்களோ பணம் கொடுக்கணும், அது எதுவுமே கிடையாது. இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். அதனால சொல்லலாம், சகோதரர் விஜய்க்கு 35 விழுக்காடு ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவருக்கு ஓட்டு போடாத மக்கள், அவர் ஆதரிக்காத இயக்கங்கள், எங்கள் இயக்கங்கள் உட்பட அத்தனை பேர் இன்றைக்கி அவர் பின்னாடி நிற்கிறாங்க. காரணம் இந்த மாற்றத்தினால ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். 2026 தேர்தலில் நம்ம உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதில் பல வாட்டி நீங்கள் ஏற்கனவே திருச்சியில் எம்பியாக நீங்கள் நிற்கும் போது கூட ஏற்கனவே முன் வச்சு அப்புறம் தனியாக ஒரு வச்சு பிடிச்சிட்டு நின்னீங்க. இது போல் பிரச்சனைகளால் தான் வெளியேறினீங்களா? அதாவது என்னுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் போட்டி போடும்போது எனக்கு அதே மாதிரி வற்புறுத்தல் இருந்தது. நான் செத்தாலும் எங்கள் சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொன்னாங்க. நீங்கள் சின்னங்கிறது என்னென்னா, அவங்க சின்னத்தில் நிற்கிற மாத்திரம் கிடையாது. நான் என் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணி திமுக உறுப்பினராகி நான் அந்த இதில் நான் போட்டி போடணும். இது நான் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன். செத்தாலும் என் சின்ன தான் நிற்பேன்னு சொன்னேன் நான். அதனால் நான் என்னோட இது பொறுத்துக்கு, ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்துக்கு அதே மாதிரி ஒரு நிர்பந்தத்தை அவங்க வச்சாங்க. கடைசி 2 வாரத்துக்கு முன்னாடி 9 வருஷம் இந்த கூட்டணி இருக்கிறோம். நீங்கள் பல பேர் கேட்குறாங்க, ஏங்க அப்போயே எனக்கு போயிருக்க வேண்டியது. 9 வருஷம் இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கிறோம். கடைசினது 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்கே போக முடியும்? நாங்கள் அப்போ போனால் இது இப்போ என்னெல்லாம் ஃபேக் நேரேட்டிவ் கொடுத்துட்ருக்காங்க, அப்போ வேறு ஏதாவது ஃபேக் நேரேட்டிவ் எங்கள் மேலே போடுவாங்க. ஒரு வழி இல்லாமல் நாங்கள் அந்த மாதிரி நின்னதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ இன்றைக்கி அந்த 2 பேரும் அவங்க தூக்கிட்டாங்க. இப்போ எங்கள் சின்னத்தில் நாங்கள் நின்றுன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சிக்கு அவங்க மாறி இருக்க மாட்டாங்க. ஏன்னா மாறினா நீங்கள் கட்சி தாவல் சட்டம் படி அவங்களோட பதவியில் இறந்துருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த எங்களை மாதிரி கட்சியில் அவங்க சின்னத்தில் நிற்க சொல்கிறாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் அரசாக இருக்காங்க. அதாவது ஜனங்களை பர்ச்சேஸ் பண்ண பார்த்தாங்க, பலாயிரம் கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண பார்த்தாங்க, நடக்கலை, போனி ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு இப்போது மற்ற தாவேக்கா பண்ணுறது எங்கள் இயக்கங்கள் போன்ற ஆட்களை இப்போ இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சொல்கிற நேர்மை, நியாயம் இதை பற்றி பேசக்கூடிய அருகதையும் உங்களுக்கு கிடையாது.